அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் கடைசி தினத்திலே வந்துவிட்டோம். நம்ம கடைசி தினம் வந்துவிட்டாலே நாம் என்ன செய்வோம்? சதக்கத்துல் ஃபித்ரா, பணம் கொடுக்கறதை பற்றி நாம் எல்லாம் அறியக்கூடியதாக இருக்கிறோம். நாம் எல்லாம் அறியும் சதக்கத்துல் ஃபித்ராவுடைய சட்டம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாரு கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், அப்படியா அந்த சட்டமெல்லாம் நம்மெல்லாம் அறிவோம். ஆனால் அது மனிதர்கள் மறவியில் இருக்கின்றார்கள், பலகீனத்தில் இருக்கிற நம்ம மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அதனால ஞாபகப்படுத்துவது நமது கடமையாக இருக்கிறது. எனவே நம்ம என்ன, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்துல் ஃபித்ரி மின் ரமலானில் ஸகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது நம் மீது கடமையாக இருக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சதக்கத்துல் ஃபித்ரா, நோம்பு பெருநாள் சதக்கா தர்மம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வீடியோ கடைசியும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுவாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு எப்படி ரமலானை எல்லாம் கடமையாக்கி நல்ல முறையில் எல்லாரும் நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக்கும் தராவை தொழக்கூடிய நன்மையும் தான தர்மம் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ் நமக்கு வழங்கினானோ, அது மாதிரி நோன்பு பெருநாள் கொடுக்கக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ராவுடைய அந்த ஹதியாவும் கொடுத்து எல்லா சிறப்புகளையும் நிரப்பமான முறையிலே நாம் எல்லாம் கொடுத்து அல்லா இடத்திலே பொருத்தமான ஒரு வாழ்க்கை பெறக்கூடிய நல்லடிகளாக அல்லாஹ் நம்மையெல்லாம் ஆக்கி புரிவான். ஆமீன். நஹமது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قد أفلح من تزكى. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم عن عمر رضي الله تعالى عنه فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر من رمضان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி ஒரு கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு கடைசி நம்ம 28 நோன்பு வந்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் 29 நோன்பு நம்ம வைத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய பிறை பார்த்த உடனே நம்ம எல்லாம் ரெடியாக அந்த பெருநாளுடைய ஃபித்ரா சதக்கா கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் அது மிக முக்கியமான கடமையாக இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத் ஃபித்ரி மின் ரமலானுடைய சதக்கத்துல் ஃபித்ரா கொடுப்பது ஃபரதாக இருக்குது. ஹிஜ்ரி 2வது வருடத்திலே கடமையாக்கப்பட்ட ஃபித்ரா சதக்கா அது ஒரு நபருக்கு 90 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நம்ம எல்லோரும் கொடுக்கும். ஏன்னு சொன்னால் நோம்புடைய பல தவறுகள் நடந்திருக்கலாம். நோன்பு வச்சு நம்ம அடுத்தவங்க பேசியிருப்போம், கேட்டிருப்போம், அது அறியாமல் செஞ்ச தவறுகள் வந்திருக்கலாம். அது மாதிரி தொழிலில் எப்படி தவறு வந்தால் 2 சுஜூது அதிகப்படுத்தி நம்ம அந்த தொழுகை முடிக்கிறோமோ, தொழுகை நம்ம அந்த தவறை விட்டு அது எல்லா தலா நிரப்பமாக்கி தரணும். அது மாதிரி நம்முடைய குறைபாடுகள் ரமலான் மாதத்தில் செஞ்ச குறைபாடுகள்லாம் அது நிவர்த்தி செய்யக்கூடிய தர்மமாக சதக்கத்துல் ஃபித்ரா தர்மம் நமக்கு மிகப்பெரிய நிரப்பமான நன்மை தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அது எல்லோரும் செய்வது கடமையாக இருக்கிறது. எப்படி நம்ம அந்த நன்மைகள்லாம் நம்ம நோம்பு அப்படியே போய் மேலே நிற்கும், அரைகுறையாக நிற்கும். ஆனால் அந்த சதக்கத்துல் ஃபித்ரா கொடுத்தோம்னு சொன்னால் நிரப்பமான முறையிலே அந்த அமல எல்லா இடத்துல போய் சேரும் என்று பெருமை நமக்கு விளக்கத்தை தருகின்றார்கள். அப்போ அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த குடும்ப நாதர் தலைவர் எப்படி அந்த 4 பேர்த்துக்கு அவங்க குடும்பத்தில் இருப்பது வீடு துணிமணி அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுக்கின்றார்களோ அவங்க அந்த குடும்ப தலைவர் அந்த 4 பேர்த்துக்குமே மனைவி 2 மக்கள் 2 குழந்தைகள் பெற்றோர்கள் அவருக்கும் கணக்கு போட்டு ஒரு நபருக்கு 90 ரூபா கணக்கிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சதக்கத்துல் ஃபித்ரா கொடுத்தே ஆக வேண்டும். கொடுப்பது நம்ம மீது கடமை. அது கொடுத்தா தான் நம்முடைய குறைபாடான அந்த நோன்பு மாதத்தினுடைய எல்லா குறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து
அந்த நோம்பு மாதத்தை நிரப்பமான நோம்பாக நம்மளை கபூல் செய்யலாம். அப்படிப்பட்ட சிறப்பான நோம்பெல்லாம் பரிபூர்ணமான முறையிலே கபூலாகக்கூடிய நோன்புகளாக நம்முடைய நோன்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான அமலாக கபூல் செய்து தருவானாக. அப்போ யாரு கொடுக்கணும், சதகத்துல் ஃபித்ரா யாரு கொடுக்கணும், அதுதான் நம்ம நம்ம குடும்பத்துக்கு தலைவர், அவங்க இருக்கிறதுக்கு வீடு, அவங்களுக்கு உணவு உடை எல்லாம் நம்ம அந்த பெருநாளுடைய நாளில் நம்ம இருக்குது. அது போக நம்முடைய கையில் அந்த நேரத்துக்கு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம சதகத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். குடும்பத்தார்களுக்கு நம்ம அவங்களுக்கு செலவினம் உடையெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி, அப்போ நம்ம என்ன செய்யணும், கொடுத்த மாதிரி நம்ம சதகத்துல் ஃபித்ராவும் நம்ம செய்வது கடமையாக இருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் குடும்பத்துக்கு உணவு கொடுக்குறோம், உடை கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். யாரும் செய்யாதவங்க யாருமே இல்லை, இப்படிப்பட்ட எளிமை யாருமே இல்லை. அப்படி ஒரு கால் அந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு குடும்பத்தில் எதுவுமே அவங்களுக்கு செலவு கொடுக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்காரு, அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அதெல்லாம் போக இருந்தால் தான் நமக்கு சதகத்துல் ஃபித்ரா கொடுப்பது கடமை. யாருக்கு கொடுக்க வேண்டும்? இப்போ சொன்னோமா இல்லையா, யாரு கொடுக்க முடியாமல் இருப்பாங்க, யாருக்கு ஏழையாக இருப்பாங்க, மிஸ்கீனாக இருப்பாங்க, அது மாதிரி வழிபோக்கராக இருப்பாங்க, கடனாளியாக இருப்பாங்க. நம்மளே தெரியும் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ கடனாளியாக இருக்கிறாங்க. கடனாளின்னு சொன்னால் எல்லாரும் கடனாளி தான். அதுக்கு புறமே நம்ம என்ன செய்யணும், சாப்பாடு கூட இல்லாமல் இருப்பாங்க, துணிமணி கூட, வீடு கூட இல்லாமல் இருக்கும், வாடகை இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை பார்த்து நம்ம என்ன செய்யறது, கொடுப்பது தான் அது அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அதை வாங்குறதுக்கு கடமையானவங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் கொடுக்கணும், முஸ்லீமாக இருக்கணும், அவங்க முஸ்லீமாக இருக்கணும். அது மாதிரி அவங்க நம்ம கொடுக்கக்கூடியவங்களும் முஸ்லீமாக இருக்கணும். அப்போ எப்போ நம்ம கொடுக்குறவங்களும் முஸ்லீமாக இருக்கணும், கொடுக்கக்கூடியவங்களும் முஸ்லீமாக இருக்கணும். காஃபிருக்கு கொடுக்கக்கூடாது. காஃபிருக்கு நம்ம கொடுக்கறது அது தர்மத்திலே தர்மம் செய்யுமா இல்லையுமே அந்த கணக்கு வச்சு கொடுக்கறது. இந்த சதகத்துல் ஃபித்ராவை நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா முஸ்லீமானவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ தான் அது சதகத்துல் ஃபித்ராவாக அங்கீகரிக்கப்படும். நீ எப்போ கொடுக்கணும், பிறையை பார்த்த உடனே. பெருநாள் பிறையை பார்த்துட்டோம், 29 நோம்பு வச்சுட்டோம், பிறை அறிவிச்சுட்டாங்க, காசிமார் அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், சதகத்துல் ஃபித்ராவை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எது வரையும் கொடுக்கணும், தொழுகைக்கு வருவதற்கு முன்னாடி வரையும் கொடுக்கணும். தொழுகை முடிஞ்சு அப்புறம் கொடுக்கறது அந்த நன்மை கிடைக்காது, தர்மத்துடைய நன்மையை சேரும். அதனால கரை பார்த்து பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி உள்ள இந்த சதகத்துல் ஃபித்ராவை ஒப்படைச்சிடணும். யாரு கொடுக்கணும், ஏழை எளியோர் மிஸ்கீனு, அது மாதிரி வழிபோக்கரு, ரொம்ப கடலில் சிக்கி சீரழிஞ்சிருக்கக்கூடிய அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த சதகத்துல் ஃபித்ரா கொடுக்கலாம். யாரு கொடுக்கணும், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் எல்லாம் போக மீது உள்ள அந்த தர்மத்தை வச்சு அதை சதகத்துக்கு கொடுக்கறது தான் சதகத்துல் ஃபித்ரா. கொடுத்தா நம்ம என்ன நன்மை, நம்முடைய எல்லா குறைபாடுகளும் நிவர்த்தியாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான முறையில் நம்ம நோன்பை ஏற்றுக்கொள்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க அந்த தர்மம், சதகத்துல் ஃபித்ரா தர்மம், பெருநாளுடைய அன்னைக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் மிகவும் அல்லாஹ்வுக்கு முகப்பானது. அது ஏழைக்கு உணவாகவும் அது ஆகிறது. நம்முடைய நமக்கு 2 ஜக்காத் இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஜக்காத்து, உடம்புல ஜக்காத்து. சக்காத்துல் மாலு, சக்காத்துல் பதன், இப்படி 2 இமாம் பெருமக்கள் பிரிப்பாங்க. சக்காத்துல் மாலு தான் ஜக்காத்து, சக்காத்துல் பதன் தான் சதகத்துல் ஃபித்ரா. சதகத்துல் ஃபித்ரா நம்ம உடம்புல கொடுக்கக்கூடிய தர்மம், அதுதான் சதகத்துல் ஃபித்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அழகான முறையிலே கொடுத்து அந்த உயர்ந்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையக்கூடிய தௌஃபீக் வழங்குவாங்க. அது மாதிரி நோயாளிகள் என்ன செய்யலாம், நோயாளிகள் அவங்களுக்கு நோயே குணமாகாது, வயதாயிடுச்சு, 90 வயசாயிடுச்சு, அவங்க படுக்கையிலே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்ணி 90 ரூபா கணக்கு பண்ணி இருக்குதா, அப்போ அந்த 90 அப்படி எவ்வளோதான் அவங்க நோன்பு வைக்கிறதோ அத்தனை நாள் கணக்கு பண்ணி நம்ம அப்படியே அந்த ரூபா கொடுக்கறது. ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப் வித்தியாசம் இருக்குது. ஷாஃபி மதுஹப்பில் அவங்க அந்த அந்த ஊர்களில் என்ன அதிகமாக சாப்பிடுவாங்களோ அதையே இங்கே கொடுங்க, அதுதான் மிக சிறப்பானதுன்னு சொல்லி அவங்க அதிகம் எடுத்து
அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து அரிசி கொடுங்க, எவ்வளோ அரிசி கொடுக்குறதோ அவங்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ராவுடைய மிகப்பெரிய சிறப்பு. எனவே ஷாஃபியக்கள் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்யணும், 2 கிலோ 400 கிராம் அவங்க எது சாப்பிட்றாங்களோ, ரேஷன் அரிசி கம்மியான ரேட்டு கம்மியான அரிசியாக கொடுக்கக்கூடாது. நல்ல அவங்க சாப்பிடக்கூடிய அரிசி, நல்ல அரிசி, கடை அரிசி 70 ரூபா 80 ரூபா உள்ள அந்த அரிசியை வாங்கி 2 கிலோ 400 கிராம் ஷாஃபியாக்கள் ஏழை எளியோர் பார்த்து அந்த அரிசியை வந்து சதக்கத்துல் ஃபித்ரா கொடுக்கறது. அனஃபி மதுஹபை சேர்ந்த அனிஃபியாக்கள், இங்கே நம்ம இருக்கக்கூடிய எல்லோரும் அனிஃபியா தான் அதிகமாக இருக்கிறோம். அவங்க வந்து பணம் கொடுத்துக்கலாம். ஒரு நபருக்கு 90 ரூபா கணக்கு பண்ணி அந்த காசு அவங்களுக்கு ஏழை எளியோருக்கு சேர மாதிரி அந்த தர்மத்தை செய்கிறது மிகப்பெரிய சிறப்புக்குரிய தர்மமாக இருக்கிறது. அந்த பெருநாளில் மிகப்பெரிய தர்மம், அன்றைய நாளில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தர்மம் சதக்கத்துல் ஃபித்ரா தர்மமாக இருக்கிறது. இன்னைக்கு நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது நோயாளிகள் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் கணக்கு பண்ணி அவங்க இந்த 30 நாள் 20 நாள் அல்லது 25 நாள் இல்லை 2 நாள் நோம்பு தான் வச்சாங்க, 3 நோம்பு வச்சாங்க, மீதம் நோம்பு வைக்க முடியல, அப்படி திருப்பி கலா செய்ய முடியல. கலா செய்ய முடியக்கூடியவங்க வந்து கலா செஞ்சுக்கலாம். கலா செய்ய முடியாதவங்க அந்த கணக்கு பண்ணி ஒரு 100 ரூபா கணக்கிட்டு 20 நாளைக்கு 2000 ரூபா, 30 நாளைக்கு 3000 ரூபா ஏழை எளியோருக்கு சதக்காவாக கொடுத்துட வேண்டியது. அது மாதிரி குழந்தை பெற்றவங்க, பால் குடிக்கிறவங்க, குழந்தை வயிற்று உள்ளவங்க, இவங்கெல்லாம் அவங்க வந்து வைக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், அதுக்கு நல்ல உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சால் போதும், கலா செஞ்சால் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான இந்த புனிதமான ரமலான் அல்லாஹ் நம்முடைய எல்லா நோன்புகளையும் எல்லா தராவியாக்களையும் சதக்கத்துல் ஃபித்ரா தர்மத்தையும் அல்லாஹ் சாலிஹான அமலாக கபூல் செய்து தருவானாக. எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நிறைய பேர் கேள்வியில் கேட்குறாங்க. ஏன்னு சொன்னால் நமது வெளியூரில் இருக்காங்க பசங்க வந்து வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வெளியூரில் இருக்கவங்க நம்ம இந்த ஊரில் சதக்கத்துல் ஃபித்ரா அவங்க பேரை சொல்லி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. யார் எந்த ஊரில் இருக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதுக்கான போயிருக்கிறாங்க, எந்த ஊரில் இருக்கிறாங்க அப்போ அந்த ஊர்லேயே அவங்க எது அரிசியா எது கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம கொடுத்து அந்த சதக்கத்துல் ஃபித்ராவை நன்மையை நம்ம அடைஞ்சு விடுவோம். அப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா சிறப்புகளையும் எல்லா வெகுமதிகளையும் அறிந்து ரமலானை பரிபூர்ணமான முறையிலே அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்லோர் நாம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.